இனி ஃளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 7686827737. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி வெளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ என ரூபாய் 10 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கி வரும் வெளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் வெளியனூர் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் கீழ் 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 42 மகளிர் கூட்டமைப்புகளில் 1680 மகளிர் சுய உதவி குழுக்களும் 20,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்கும் விழா இன்று வெளியனூர் ஸ்ரீ ராஜா திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகள், பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதி கடன், கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான துவக்க நிதி, சுய உதவி குழு சுழல் நிதி, வங்கி கடன், பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கடன், வாழ்வாதார சேவை மையம் அமைத்தல், மாட்டு தீவன தயாரிக்கும் மையம் அமைத்தல், விவசாய டிராக்டர், நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்குவதற்கு என மொத்தம் ரூபாய் 10,90,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்து பேசினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் குலோத்துங்கன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஈஷிதா ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாண்லே பால் லிட்டருக்கு 7 ரூபாய் நஷ்டத்திற்கு விற்பதும் அதனை உபப்பொருட்கள் விற்பனை மூலம் ஈடுகட்டும் தகவல் சட்டசபை உறுதிமொழி குழு கூட்டத்தில் தெரியவந்தது. புதுவை சட்டப்பேரவை உறுதிமொழி குழு கூட்டம் பேரவை வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் குழுவின் புதிய தலைவர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் சிவசங்கர், அனிபால் கெனடி, ராமலிங்கம், அசோக் பாபு, சட்டப்பேரவை செயலர் தயாளன், கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கூட்டுறவு துறைகளான பாண்லே, கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளிட்டவைகளை சிறப்பாக நடத்துவது குறித்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் பால் விலை உயர்த்தக்கூடாது என்ற அரசின் கொள்கை முடிவால் லிட்டருக்கு 7 ரூபாய் நஷ்டத்திற்கு பாலை விற்கிறோம். அதனை பால் உபப்பொருட்களில் கிடைக்கும் லாபத்தை கொண்டு ஈடு செய்கிறோம். அதற்காகவே தேசிய பால்வள வாரியம் மூலம் புதிய ஐஸ்கிரீம் பிராண்ட் அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளோம். அது 2 ஆண்டில் செயல்பாட்டிற்கு வரும் என கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்த் ஐயா தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார்.
புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட 60 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலணி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. பெரியபெட், கொம்பாக்கம், வி வனவெளி, GN பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் வில்லியனூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து விசிகாவினர் தெருமுனை பிரச்சாரம் காரைக்காலில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் நிறுவி திருப்பட்டணம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வருகிற ஜூன் 14ஆம் தேதி திருச்சி வாடகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனின் தலைமையில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து மக்களுக்கு தெரிவிக்கும் வகையிலும் பேரணிக்கு ஆதரவு திரட்டும் வகையிலும் நிறுவி திருப்பட்டினம் தொகுதி முழுவதும் தெருமுனை பிரச்சாரங்கள் நடைபெற்றது. இதில் கட்சி மேலிட பார்வையாளர் பாவாணன், மாநில அரசியல் குழு துணை செயலாளர் செந்தமிழ் செல்வன், தொகுதி செயலாளர் விடுதலை கனல், தொகுதியின் பேரணி ஒருங்கிணைப்பாளர் பார்வேந்தன் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர். விழுதியூரில் தொடங்கிய இந்த தெருமுனை பிரச்சாரம் நிரவி, போலகம், வடகட்டளை, கீழையூர், திருப்பட்டணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு பொதுமக்களும் இஸ்லாமியர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இணைய வழி மோசடிக்காரர்களுக்கு வங்கி கணக்கு துவங்கி கொடுப்பது, வேறு வழியில் துணை போவது தெரிந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், பொதுமக்களிடம் கடைகள் மற்றும் இடத்தை யாரேனும் வாடகைக்கு கேட்டு வந்தால் அவர்கள் எதற்காக இடம் கேட்கின்றனர், அங்கு என்ன செய்ய உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வழங்க வேண்டும். வங்கி ஊழியர்கள் வங்கி கணக்கு துவங்குவதற்கு முன் அவர்கள் அளிக்கும் ஆவணங்களான GSTN, உத்தியம் சான்றிதழ் மற்றும் நிறுவனங்களின் பதிவு ஆகியவை உண்மையான சான்றிதழ்களா என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வங்கி கணக்கை துவங்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்தகைய GSTN, உத்தியம் சான்றிதழ் மற்றும் நிறுவனங்களின் பதிவு அளிக்கும் அரசு ஊழியர்கள் அந்த சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கும் நபரையும் அந்த இடத்தையும் முறையாக சரிபார்த்த பின் சான்றிதழ் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யாரேனும் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போவது தெரிய வந்தால் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை நிர்வாக குளறுபடியால் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் கல்வி ஆண்டு இறுதியில் செலுத்தப்படுவதால் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் கட்டணத்தை செலுத்த மாணவர்கள் பெற்றோரை நிர்பந்திக்கிறார்கள் என்றும் அரசு உத்தரவை மதிக்காத கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தின் போது கல்வித்துறை, ஆதி திராவிட நலத்துறை மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களின் முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும், நிர்பந்திக்கும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதில் பல்வேறு கட்சியினர், அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ஓட்டுச்சாவடிகளுக்கு வெளியே மொபைல் போன் டெபாசிட் கவுண்டர்களை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என இந்திய தேர்தல் ஆணைய ஊடக துணை இயக்குநர் பவன் தெரிவித்தார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லோக்சபா, சட்டசபை தேர்தல் நாளன்று வாக்காளர்களின் வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளது. தேர்தல் ஓட்டுப்பதிவின் போது ஓட்டுச்சாவடியில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் அதிகாரப்பூர்வ மற்றும் வாக்காளர் அடையாள சீட்டுகளை வாக்காளர்களுக்கு கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் இதுவரை வழங்கி வந்தனர். ஆணையத்தின் புதிய முடிவின்படி இந்த தூரமானது குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஓட்டுச்சாவடியின் நுழைவு வாயிலில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் அதிகாரப்பூர்வ மற்றும் வாக்காளர் அடையாள சீட்டுகளை விநியோகிப்பதற்கு அனுமதிக்கப்பட உள்ளது. வாக்காளர்களுக்கு உதவும் வகையில் ஓட்டுச்சாவடிகளுக்கு வெளியே மொபைல் போன் டெபாசிட் கவுண்டர்களை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.
முன்பு ஒரு ஓட்டுச்சாவடியில் 1500 வாக்காளர்கள் எண்ணிக்கை இருந்தது. இந்த எண்ணிக்கை தற்பொழுது 1200 வாக்காளர்களாக குறைக்கப்பட்டுள்ளது. போலியான வாக்காளர் அட்டையை நீக்க இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கையும் எடுத்து வருகிறது. ஏற்கனவே பிறப்பு இறப்பு பதிவேடு இயக்குநரகம் மூலம் இறப்புகள் விவரங்கள் பெற்று இறந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வருகின்றனர். நேரிலும் விண்ணப்பம் ஆட்சேர்ப்பணை பெற்று வாக்காளர் பட்டியல் செம்மைப்படுத்தப்படுகிறது என்றார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அறிவித்த திட்டங்களை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தாமல் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு துரோகம் இழைத்து வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது வியப்பாக உள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு துரோகம் இழைத்து வருகிறது என குற்றம் சாட்டினார். மத்திய பாஜக அரசுக்கு எதிராக புதுச்சேரி முதலமைச்சர், கல்வி அமைச்சர் ஆகியோர் செயல்படுகிறார்களா என கேள்வி எழுப்பிய அன்பழகன், புதுவை பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு மற்றும் மருத்துவ கல்வியில் 50% இடஒதுக்கீடு பெற இந்த கல்வியாண்டில் முதலமைச்சர், துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உலக ரத்த தான விழா வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக ரத்த தான கொடையாளர்கள் தினம் 2025 கொண்டாடும் வகையில் இந்த விழா நடைபெறவுள்ளது. ஜிப்மர் ரத்த பரிமாற்ற மருத்துவத்துறை, புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து இதை நடத்துகின்றனர். ரத்தம் கொடுங்கள், நம்பிக்கை கொடுங்கள், ஒன்றிணைந்து உயிர்களை காப்போம் என்ற கருப்பொருளில் நடக்கும் போட்டிகளில் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். மோனோ ஆக்டிங் ரத்த தானம் குறித்த காணொலி பேச்சு போட்டி நடைபெறுகிறது. புதுச்சேரி கரியமாணிக்கம் கிராமத்தில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள VAO மற்றும் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு திறந்து வைத்தார். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கம் கிராமத்தில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பில் VAO மற்றும் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நடந்தது. விழாவிற்கு பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். வருவாய் ஆய்வாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். துணை சபாநாயகர் ராஜவேலு புதிய வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரியமாணிக்கம், சூரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த VAOக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் 73 பேர் எழுத்துத் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த பதவிக்கான அறிவிப்பை கடந்த 11/3/2025 அன்று வெளியிடப்பட்டு எழுத்துத் தேர்வு கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியலை மின்துறை வெளியிட்டுள்ளது. அரசு நியமன தேர்வுகளின் கட்டுப்பாட்டு அதிகாரியும் அரசு துறை செயலருமான பங்கஜ்குமார் ஜா இந்த பட்டியலை வெளியிட்டுள்ளார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.